பாலா சார் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அது இங்கன்னு இல்லை, லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இவன் தான் பாலா அந்த புக்கு படிச்சுட்டு சினிமாவுக்கு போகலாம், சினிமா நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை வர்றதுக்கு காரணம் அந்த புத்தகம். வந்து ரோடு தீரெலாம் அலையலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அந்த புத்தகம் ஒரு காரணம். அது என்னமோ தெரில, நான் ராம் சார்ட்ட சேர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு. இப்போ நானும் ராம் சார் சொல்லுவார், அடிக்கடி எங்கள் டேரக்டர் சொல்லுவார், நம்மளாம் ஒரே ஸ்கூல்ரா அப்படிம்பார். ஓ, பாலா சார் ஸ்கூலில், பாலுமேந்திரா சார் ஸ்கூலில் இருந்து நானும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எங்கேயுமே பெருசாக ஓப்பனாக சொன்னதில்லை. நமக்குலாம் சில விஷயங்கள் இருக்கும். பெரியரும் பெருமாள் படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பாராட்டுக்கள், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. எல்லா இயக்குநர்களுமே பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க, எல்லா இயக்குநர்களும் கொண்டாடினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம புதுசாக ஒரு படம் எடுத்திருக்கோம், அந்த படத்தை வந்து எங்கள் இயக்குனர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ராம்கிட்டருந்து ஒருத்தன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டதுக்காக, ராம் சாருக்காக என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10-15 நாள் கழித்து ஒரு ஃபோன் வந்துச்சு, பாலா சார் மீட் பண்ண கூப்பிட்றான்னு சொல்லி. என்னால் நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எப்படி ஹேண்டில், அவர்கிட்ட போய் என்ன பேசுகிறது, எதை பேசுவான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தனியாக தான் போனேன். தனியாக போயிட்டு ரூமில் உட்காந்துருந்தார். உள்ளே போக சொன்னாங்க. ரொம்ப இருட்டறையாக இருந்துச்சு. சார், என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் எங்கள் டைரக்டரோடே இருந்து பழக்கப்பட்டவன், கூடவே இருந்து பழக்கப்பட்டனால அவர் கூட நான் லைட் இல்லாத ரூமில் இருந்திருக்கேன், டார்க்கில் இருந்திருக்கோம், காடு மேடெல்லாம் அலைஞ்சிருக்கோம். அப்படின்னால பொதுவாக எனக்கு அந்த பயம்லாம் பெருசாக இருக்காது, ஏன்னா அவர் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால. பட் ஆனால் பாலா சார் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகும்போது அந்த பயம் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மேலே இருந்தார், தனியாக உட்காந்துருந்தார். ஒருத்தர் தனியாக உட்காந்து ஒரு பெரிய அறைக்குள்ளே, இருள் சூழ்ந்த ஒரு அறைக்குள்ளே தனியாக ஒருத்தர் உட்காந்து பார்த்தா நமக்கு ஒன்று தோணும் இல்லை, இவர்கிட்ட போய் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி. வந்து உள்ளே போன உடனே கட்டி பிடிச்சார், கை கொடுத்துட்டு தம் அடிப்பியா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை சார் அப்படின்னேன். தண்ணி அடிப்பியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னேன். அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். உட்கார வச்சு ஒன்றுமே பேசலை. பெரியரும் பெருமாள் படம் பார்த்தேன் அப்படின்னாரு. ஏன்னா நான் ஏற்கனவே படம் பார்க்க ராம் சார் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் அவரை பார்க்க வைக்கிறதுக்காக. ஆனால் அன்றைக்கி அவர் பார்க்க முடியல அப்படின்னோடனே, நல்ல வேளை நான் பார்க்கல, தேட்டரில் ஆடியன்ஸோடு பார்க்கல, நான் தனியாக உட்காந்து பார்த்தேன் அப்படி சொல்லி என்ன சொல்ல போகிறாருன்னு நான் வெயிட் பண்ணேன். ஒன்றுமே சொல்ல அவர் டக்குன்னு ட்ராயரை ஓப்பன் பண்ணார். அதில் ஒரு செயின் இருந்துச்சு, தங்க செயின், எடுத்து என் கழுத்தில் போட்டார். ஏன்னாலும் அது வந்து அங்கே யாருமே இல்லை, கிட்டத்தட்ட எங்கள் இயக்குனர் கூட இல்லை. எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணது, ஃபஸ்ட் டைமாக ஒரு இருள் சூழ்ந்த அறைக்குள்ளே நமக்கு இப்படி ஒரு வெளிச்சமான ஒரு பாராட்டு கிடைக்கிது. இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஃபோட்டோ எடுக்கல, ஒன்றுமே எடுக்கல, கழுத்தில் மட்டும் ஒரு செயின் கிடந்துச்சு. இதை நீ யார்கிட்ட சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, இந்த படம் பார்த்தேன், உனக்கு இது பண்ணுன்னு தோணுச்சு, அவ்வளோதான், நல்லா இரு, இப்படியே இரு, இந்த மாதிரி படங்கள் பண்ணு அப்படின்னு, அவ்வளோதான், அந்த உரையாடல் முடிஞ்சிருச்சு. நானும் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நான் பைக் எடுத்துகிட்டு, அது ஃபஸ்ட் படம் நல்லா பைக் எடுத்துகிட்டு அப்படியே பைக்கில் அந்த செயினை போட்டுக்கிட்டே வரேன் பைக்கில். அது சென்னை வீதிகளில் பாலா சார் போட்ட செயினை போட்டு நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. கூட யாருமே இல்லை, நான் ஒத்தியில் பைக்கில் போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போய் சொன்னேன். அப்போ டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பாலா சார் ஒரு செயின் போட்டார் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அது ஒரு மாதிரியாக உணர்வாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான படங்கள் பண்ணணும், நம்ம என்ன அரசியல் பேசினா கூட நமக்குள்ளே ஒரு கிராஃப்ட் இருந்திருக்கு. எனக்கு பாலா சார்ட்டையும் பாரதி ராஜா சார்ட்டையும் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவோ முரண்கள், அரசியல் முரண்கள், என்னென்னவோ விஷயங்கள் இருந்தால் கூட ஒருத்தன் சினிமாவுக்கு நியாயமாக இருக்கான், சினிமாவுக்கு உண்மையாக இருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறது இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதுதான் தொடர்ந்து படங்களை இயக்கணும் அப்படிங்கிற ஆசை. தொடர்ந்து நம்ம பிடிவாதமான படங்களை எடுக்கணும், திருப்பியும் பாலா சாரை கூப்பிட்டு நம்ம பாராட்ட வைக்கணும், திருப்பி பாரதிராஜாவை கூப்பிட்டு நம்ம பாராட்ட வைக்கணும், எல்லா படத்துக்கும் அவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை கொடுத்துச்சு. அப்படி தான் எடுக்கப்பட்ட படங்கள். வாழையும் அதே உங்களுக்கு தெரியும். வாழை இவ்வளோ பெரிய வெற்றி அடைவதற்கு முழு காரணம் அப்படின்னா மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி இயக்குநர்கள் தான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா அத்தனை இயக்குநர்களும் என் மீது நம்பிக்கை வச்சு இந்த படத்தை பார்த்தாங்க. அதில் முத்தாய்ப்பாக இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது பாலா சாரோட கண்ணீர். அந்த நாளை மறக்கவே முடியாது. நானும் பாலா சாரும் ஒரே வீட்டிலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு விஷுவல் தான் சாட்சி. 2 பேரும் ஒரே வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்றே ஒன்றும் இல்லை, கையை பிடிச்சிட்டு அவர் கேட்டார். அதே மாதிரி தான்
இன்னும் எத்தனை கதை தாண்டா இந்த மாதிரி வச்சுருக்க, நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். அந்த விஷுவலை மட்டும் நான் வெளியே விட்டேன். அந்த நானும் பாலா சாரும் உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு காட்சியை மட்டும் நான் வெளியே ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வாழை அது அடைந்த உயரம் வந்து ரொம்ப அபரிதமானது. இந்த மாதிரியான ஒரு உண்மையை நேர்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட முன்னணி இயக்குநர்கள், நமக்கு முன்னாடி இருக்கிற முன்னெத்தியர்கள் இருக்காங்க நம்பிக்கையில் தான் என்னைய மாதிரியான இளம் இயக்குநர்கள் ரொம்ப காத்திரமான படைப்புகளை எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். அப்படி எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பாலா சார். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சார், ஒரு 5 ரூபாய் காயின் என்கிட்ட இருக்குது சார். உங்கள் காயின் அது என்னென்னா, பாலுமேந்திரா சாரோட லாஸ்ட் நாள், கடைசி நாள் நான் வந்து உங்கள் கூட இருந்தேன், எங்கள் டைரக்டரோடு இருந்தேன். அப்போ நம்ம 3 பேரும் போய் டீ சாப்பிட்டோம். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வாங்கினது அந்த 5 ரூபா காயின் தான். வடபழனி ரோட்டை கிராஸ் பண்ணி 3 பேரும் அவருக்கு என்ன ஆக போதோ அப்படிங்கிற பதட்டத்தில் இருந்தீங்க. இப்போ ராம் சார் இருந்தார், நான் இருந்தேன், நீ இருந்தீங்க. டீ குடிச்சிட்டோம். டீ குடிச்சதுக்கு சில்லறை கேட்டாங்க, இல்லை என்கிட்ட சில்லறை இல்லைன்ட்டு நீங்கள் 5 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க. நான் அந்த 5 ரூபாயை கொடுக்காம அதை கடைக்காட்ட சொல்லிவிட்டு நான் அப்புறம் வந்து தரேன்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபாய் என் பையில் போட்டு கொண்டு வந்துட்டேன். அந்த 5 ரூபா ரொம்ப நாளாக இருக்குது, என்கிட்ட இப்போவும் இருக்குது. அதுதான் அந்த 5 ரூபா தான் உங்கள்கிட்ட முத வாங்கினேன். அன்றைய இரவு தான் நான் எங்கள் இயக்குனருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர் பாலுமேந்திரா சாரோட இந்த மரணம் ஃபுல்லாக உங்களை நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் கூடவே ட்ராவல் ஆனேன். இந்த ஸ்கூலில் நம்ம மெர்ஜ் ஆகிட்டோம். ஒரு சினிமாவை ரத்தமும் சதயமாக நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை அன்றைய நாள் தான் வந்துச்சு. அந்த பாலுமேந்திரா சாரோட மொத்த நிகழ்வுலையும் உங்கள் கூடவே நிழலாக எங்களுடைய இயக்குனருக்கு பின்னாடியே நின்ற அந்த நாள்லேருந்து என்னோடய சினிமாவோட ஆழம், நான் எந்த மாதிரி சினிமாவை எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ உழைப்பு போட்டு இந்த படங்களை நான் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நாள் அந்த நாள் தான். தொடர்ந்து என்னை கண்காணிச்சிட்டே இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. வாழை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, நல்லா போகுதா, எப்படி போகுது, ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த அன்புக்கும் அந்த பேரன்புக்கும் என்னோட வாழ்வின் அத்தனை நாட்களும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வணங்கான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். வணங்கானில் ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் அருண் விஜய் சார் தெரியும், நீங்கள் 2-3 மேடைகள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் எவ்வளோ எமோஷனலாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சினிமாவுக்காக நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே மொத்த டீமுக்குமே நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.